ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா நமக்கு தருகிற ஒரு நல்ல ஆலோசனையான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 25வது வசனம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஆமீன். இன்றைக்கு அநேக ஆசை வச்சுருப்பாங்க. நிறைய காரியத்தை குறித்து ஆசை இருக்கும். நல்ல வீடு வாங்கணும், நல்ல ஒரு இடம் வாங்கணும், நகை வாங்கணும், பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், கார் வாங்கணும், இப்படி நிறைய ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த ஆசை எல்லாம் நிறைவேறினா என்ன செய்யணும்? நல்லா உழைக்கணும். உழைச்சாதான் என்ன செய்ய முடியும்? அந்த சம்பாதித்து தன் ஆசைகளை திருப்திப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அந்த அவன் ஆசை மட்டும் இருக்கும். ஆனால் வேலை செய்யறதுக்கு உடம்போ கை கால்களோ என்ன செய்யாது? சம்மதிக்காது. சோம்பேறியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சோம்பேறியின் ஆசை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆசை, சோம்பேறியுடைய ஆசை அவனை கொல்லும். ஆமீன். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய அவனுக்கு சம்மதம் இல்லாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் என்று பார்க்கிறோம். அப்போது நாம் இந்த நாட்களில் நாம் உலக வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? நிறைய காரியத்தை ஆசைப்படுறோம். ஆனால் அந்த ஆசையை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்லா உழைத்து தான் சம்பாதித்தா தான் அந்த எல்லாவற்றையும் நாம் பெற்று திருப்தி அடைந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் நீதிமொழிகள் 13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, அதே ஜாக்கிரதையினுடைய ஆத்துமா புஷ்டி ஆகும். ஆமீன். அப்போ சோம்பேறியுடைய ஆத்துமா என்ன செய்யுமா? விரும்பும், ஆனால் ஒன்றும் பெறாது. எதனால்? அவன் சோம்பேறியாக இருந்து வேலை செய்ய அவன் சம்மதம் இல்லாததுனால. ஆகவே இந்த சோம்பேறித்தனத்தை குறித்து நம்ம நிறைய கதைகளை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய இதில் கூட நிறைய கதைகள் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சோம்பேறித்தனம் ஒருத்தனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? கெடுக்கும். ஆசைப்பட்டு அந்த ஆசை சித்தியாததுனால அது அவனை கொன்று கொண்டே இருக்கும். அப்போ நம்ம ஆசைகள் நிறைவேறப்படணும்னா, நம்ம நினைக்கிற காரியங்களை செய்யணும்னா, நல்ல வேலை செய்ய நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும், வேலை செய்யணும். மற்றவங்களும் இன்றைக்கி நிறைய பேரை பார்ப்பீங்கன்னா மற்றவங்களை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சரீரத்தில் என்ன செய்யும்? பலவீனங்கள், சுகவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு வரும். அப்போ இன்றைக்கு நாம் அந்த சோம்பல் தனத்தை என்ன செய்யணும்? எடுத்து போடணும். ஏசப்பா என்னை உற்சாகப்படுத்துங்க, நான் நல்ல என் கைகளினால், வேதம் சொல்லுது கைகளினால் நலமான வேலைகளை செய்யணுமா. ஆமீன். இன்னைக்கு வேலை செய்ய உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கூட நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம மற்றவர்களை தொல்லைப்படுத்தாதபடி நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரர்கள் பேதுரு கூட சொல்லியிருப்பார் பாருங்க, ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மற்றவர்களை துன்பப்படுத்தாதபடி என்னுடைய காரியத்தை நானே செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ நாம் இந்த நாட்களில் வாழ்கிற நாம் மற்றவர்களை நம்முடைய காரியத்திற்காக என்ன செய்யக்கூடாது? நாம் தொல்லை பண்ணாதபடி நம்முடைய வேலைகளை நாமே செய்யணும். வீடுகளில் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட என்ன செய்யணும்? முடிந்த அளவு வேலை செய்யணும். அப்போ நம் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் வாழ முடியும். எல்லாம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நாம் செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் நிறைய உலக பிரகாரமாக பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்கிறவங்க நல்ல விதமான ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க. அதே வேலை செய்ய முடியாதபடி சோம்பல் தனத்திற்கு இடம் கொடுக்குறவங்க, அந்த சோம்பலே ஒரு பெரிய அசுத்தாவின் கிரியை தான். சோம்பேறித்தனம் ஒரு பிசாசின் கிரியை. அதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வந்து உற்சாகத்தோடு கைகளினால் நலமான வேலை செய்யணும். நம்ம நீதிமொழிகளில் கூட பார்க்கலாம், கடைசி அதிகாரத்தில் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்தால்? தன் கைகளினால் நலமான, எப்பவும் வேலை செய்துட்டே இருக்கலாம். ராட்டினத்தில் கையை வைத்து அவள் கை நூற்று கொண்டே, இரவிலும் அவள் விளக்கு அணையாமல் இருக்குமா. இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் இந்த நாளில் சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாறுவோம். சுறுசுறுப்புள்ள கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையின்படியப்பா, நாங்கள் இன்னைக்கு ஒருவேளை சோம்பேறித்தனத்துக்கு இடத்து கொடுத்துருந்தீங்கன்னா, உங்கள் ஆசை உங்களை கொண்டிருக்கும்னா, இன்றைக்கு நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய் மாறுங்க. இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும் என்று பார்க்கிறோம்ப்பா. நாம் விரும்பியும் ஒன்று பெறாது என்று பார்க்கிறோம். அதை ஜாக்கிரதையுள்ள கை ஆளுகை செய்யும் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் அப்பா, நாங்கள் எந்த விதத்தில் சோம்பல் தனத்திற்கு எங்களை நாங்கள் விட்டு போடாதபடி நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா சோம்பலின் ஆவிகள் இந்த நாளில் முற்றிலுமாய் எரிக்கப்படட்டும். உற்சாகப்படுத்தும், உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யும். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையினுடைய ஆத்மா ஆளுகை செய்யும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.